Hi, hello guys, how are you all? So coming back to this stream, இந்த பர்டிகுலர் ரேண்ட் எதை பற்றி அப்படின்னா பேலரினாங்கிற மூவி பற்றி. அந்த படத்தை பற்றி நம்ம மற்ற சினாப்சிஸ் ஆகட்டும், மற்ற ரீல்ஸ் ஆகட்டும், அதெல்லாமே நம்ம வந்து இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் போய் பார்ப்போம். லெட்ஸ் ட்ரை கெட் டு த ஸ்க்ரீன்ஷாட். ஸ்க்ரீன்ஷாட் தெரியுதா உங்களுக்கு? ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வரல, சிஸ்டம் பயங்கரமாக திணறிட்டு இருக்கு. இப்போ தான் புரியுது நான் லைவ் வரதை ஏன் கட் பண்ணேன் அப்ரப்டா அப்படின்னு. இதுதான் காரணம். ஸோ இதுதான் பேலரினா 2025 வந்த படம். இட் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக். பேலரினா இஸ் 2025 அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் டிரெக்டட் பை லென் வைஸ்மன் போட்டிருக்காங்க. யார் இந்த தலைவன்னு பார்த்தா ஹீஸ் பெஸ்ட் ஆன் ஃபார் இஸ் ஒர்க்னு சொல்லிட்டு அண்டர் வேர்ல்டு சீரிஸ் 2003 to 16 ஃபிலிம் சீரிஸ்னு நினைக்கிறேன். அண்டர் வேர்ல்டு 2003 to 16 அதை ஃபுல்லாக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் லிவ் ஃப்ரீ ஆர் டை ஹார்ட். டை ஹார்ட் தெரியும், அதுனா லிவ் ஃப்ரீ ஆர் டை ஹார்ட் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. டை ஹார்ட் படம் தானே, வேறு ஏதாவது படமா? 2007 ஞாபகம் இல்லை எனக்கு. 2013 ரீமேக் ஆஃப் டோட்டல் ரீகால். நம்ம பார்த்துருமே, யார் தான் தலைவன் பார்த்துருவோம், டேரக்டர். ஏன்னா ரைட்டர் யாருன்னு எனக்கு தெரியும், ஜான்விக் 3-4 ரைட்டரு. இந்த ரைட்டர் தான், இந்த படத்தை ரைட்டர் தான். அப்போ காண்டாச்சு, ஏடா 3-4 ஜான்விக்கே சொதப்பிட்டு என்னடா பேலரினாக்கள் ஸ்டஃப் கொடுத்து எழுதிருக்கீங்க. அப்போ உனக்கு பேலரினா தான் பிடித்தா எடுத்து நீ பேலரில் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கலாம் மாட்டா. இதுக்கு 3-4 சம்மந்தமே இல்லாமல் வந்து குழப்பி விட்டுங்கிற பிரச்சனை எனக்கு. லென் வைஸ்மேன் இஸ் அன் அமெரிக்கன் ஃபிலிம் டேரக்டர். அண்டர் வேர்ல்டு சீரிஸ் சொல்லிட்டு இட்ஸ் அ ஹாரர் ஃபிலிம் சீரிஸ். as I said அண்டர் வேர்ல்டுங்கிற 2003 இருக்குது. அதை ஃபுல்லாக அவர் தான் பண்ணியிருக்காரு. டேரக்டாக ஃபிலிம்ஸுக்கு போகிறேன் பாருங்கள். அண்டர் வேர்ல்டு டேரக்டர் இவர் தான் 2003 ஃபஸ்ட்டு படமே அதுதான். அப்புறம் அண்டர் வேர்ல்டு 2006 எவல்யூஷன், 2007 லிவ் ஃப்ரீ ஆர் டை ஹார்ட். டை ஹார்ட் தான். ஓகே, டை ஹார்ட் படமே இவர் தானா? 2007 அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் டேரக்டட் பை லென் வைஸ்மேன். 4th இன்ஸ்டால்மெண்ட் தான் டை ஹார்ட் ஃபிலிம் சீரிஸ் தான். அப்போ முன்னாடி டை ஹார்ட் இருந்திருக்கு. ஓகே 4th பார்ட்டு தான் டேரக்ட் பண்ணியிருக்காரா? ஃபைன். அப்புறம் அண்டர் வேர்ல்டு ரைஸ் ஆஃப் லைக்கான்னு சொல்லிட்டு 2009, 2012 அண்டர் வேர்ல்டு அவேக்கிங் சொல்லிட்டு அதெல்லாம் டேரக்டர் பண்ணல, வெறும் ப்ரொடியூசர் மட்டும்தான். அப்புறம் ரைட்டர் மட்டும் பண்ணியிருக்காரு. டோட்டல் ரீகால் டேரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஐ திங்க் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான், பார்த்த மாதிரி ஞாபகம். டோட்டல் ரீகால் ஐ எம் நாட் வெரி ஷுர். ஓகே, அடுத்தது அண்டர் வேர்ல்டு பிளட் வாஷ்னு சொல்லிட்டு அதுவும் ப்ரொடியூசர் மட்டும்தான். அப்புறம் பேலரினா 2025 2016 அப்புறம் ஒரு படம் பண்ணுறது தான். ஐ திங்க் நியரஸ்ட் டெக்கேட் நினைக்கிறேன். ஒரு 9 இயர்ஸ்க்கு அப்புறம் இதான் பண்ணுறாப்புல தலைவன். ஸோ இதான் லென் வைஸ்மனோட ஃபிலிமோகிராஃபி. ரிட்டன் பை ஷே ஹேட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இவன் மேலே தான் எனக்கு செம காண்டு. எந்தளவுக்கு காண்டுனா சும்மா கொஞ்ச நெஞ்ச காண்டில் முரட்டு காண்டு. ஒயால் எவ்வளோ பெரிய ஜான்விக் 1-2 எந்த லெவலில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா என்னடா பண்ணி வச்சுருக்குங்கிற மாதிரி. இப்போ 1994 ரொம்ப நியரஸ்ட் நம்ம ஏஜ் குரூப் தான் தலைவன். 30s இருக்காப்புல. பட் நான் ஸ்டார்டிங் ஏர்லி ஆஃப் 30s. இஸ் பெஸ்ட் ஒன் ஃபார் இஸ் ஒர்க்னு போட்டு ஜான்விக் 3 போட்டிருக்காங்க பேரபுலம்னு. ஏன்டா அதுவே என்ன அடிடா, எனக்கு அதுவே லைட்டாக கொஞ்சம் கடுப்பாச்சுங்க. இது ஏன் படம் எங்கெங்கேயோ போகுதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆர்மி ஆஃப் தி டெட் நம்ம தலைவன் சாக் ஸ்னைடரோட படம், அதுவும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஆர்மி ஆஃப் தீவ்ஸ் அகைன் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஜான்விக் சாப்டர் 4 இரிட்டேட்டிங்காக கடுப்பேற்றி விட்டாங்க. ரெபல் மூன் ஆக்சுவலி ரெபல் மூன் நல்ல டெப்த்தாக எழுதப்பட்ட கேரக்டர் தான். நான் வந்து நீங்கள் ரெபல் மூன்ங்கிறது நெட்ஃப்ளிக்ஸில் PG-13 வந்து அந்த படத்தை விட்டுருங்க. எக்ஸ்டெண்டட் டேரக்டர்ஸ் கட்டுன ரெபல் மூன் இருக்குல்ல, அது ரெண்டுமே தரமாக குவாலிட்டியாக ஒரு கதையும் ஹோலிஸ்டிக்காக பயங்கரமாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் காம்ப்ளெக்ஸான கதை தான். ஒரு ஆக்ஷன் அண்ட் வைலன்ஸோட அந்த ஜானருக்கு ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் டேரக்டர் ஜாக் ஸ்னைடர் எடுத்திருக்காரு. நீங்கள் பல பேருக்கு தெரியும் ஆல்ரெடி ஜாக் கண்ணின்னு, பட் ஸ்டில் சொல்கிறேன். ஸோ அது ரெபல் மூன் மட்டும்தான் தலைமை பண்ணதுலேயே பெஸ்ட் ஒர்க் நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது இந்த பேலரினா மட்டும்தான். ஓகே, ஃபிலிமோகிராஃபின்னு போட்டால் ஃபஸ்ட்டு எழுதின படமே ஜான்விக் தான். சாடோட பண்ணியிருக்காப்புல. அடுத்தது ஆர்மி ஆஃப் தி டெட் ஜாக் ஸ்னைடரோட. அப்புறம் ஆர்மி ஆஃப் தீவ்ஸ் மேத்யூஸ் அந்த ஸ்டாரே பண்ணார் மேத்யாஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் டே ஷிஃப்ட்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இது ஒரு நல்ல படம், நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் நினைக்கிறேன். இது ஜே பெரியோட சேர்த்துப்பட்டிருக்காங்க. டே ஷிஃப்ட் ஆக்சுவலி நல்லா வேம்பயர் படம், சூப்பராக தான் இருக்கும். இது நல்ல படம் தான். ஜான்விக் சாப்டர் 4 கொஞ்சம் டிஸ்மாய் பண்ணிட்டாங்க. சாடு தான் கடைசியில் சொதப்பி விட்டாப்புல. ரெபல் மூன் சைல்ட் ஆஃப் ஃபயர் ஆகட்டும் இல்லை ஸ்கார் கிவர் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து ஆக்சுவலி டேரக்டர்ஸ் கட் இல்லை. ரெண்டுமே சைல்ட் ஆஃப் ஃபயருங்கிறது ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. பட் ஆனால் எக்ஸ்டெண்டட் கட்டோட பேர் வேறு ஏதோ நினைக்கிறேன். பார்ட் 2 ஸ்கார் கிவர் இவரும் டேரக்டர்ஸ் கட்டு மட்டும் தான் விட்டாங்களோ இதே பேரில் தெரில, மறந்துடுச்சு. அப்புறம் பேலரினான்னு சொல்லிட்டு இந்த படம் எழுதுகிறாரு. அடுத்தது ரெசிடென்ட் ஈவில் ரீபூட் வித் ஜாக் ரெகர். அவன் யார் தலைவன்?
ஹீ லேட்டர் ஸ்டார்ட் இன் சிட்காம் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா. ஓகே, இப்போ ரெசிடென்ட் ஈவில் ரீபூட்டும் 2026 தலைவன் தான் எழுதுறான். ஓகே, டிவி சீரிஸ் எழுதியிருக்காரு. ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர்னு சொல்லிட்டு. இது என்ன ஆப்பிளோடதா, இதில் அமேசான் பிரைமோடது. ஓகே, ஒரே ஒரு எபிசோட் தான் எழுதியிருக்காப்புல. அப்புறம் கல்ட் கிளாஸ்க்குன்னு ஒரு பைலட் மட்டும் எழுதியிருக்காப்புல. இதுதான் அவரோட ரைட்டிங்கோட ஃபிலிமோகிராஃபி. இப்போ ஷேட்னோட பெஸ்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரெபல் 3, அப்புறம் பேலரினா, அது 2 தான். எனக்கு 3 கூட ஓகே, டெப்த்தாக நல்லா தான் போச்சு. 4 நான் மன்னிக்கவே மாட்டேங்க, நான் தலைவன் பண்ண முதுகில் குத்துறதை மட்டும். ஸோ இந்த பேலரினாங்கிறது இட்ஸ் 5th இன்ஸ்டால்மெண்ட் இந்த ஜான் விக் ஃப்ரான்ச்சைஸ். இட் இஸ் சைடு குவெல். ப்ரீக்வெல் தெரியும், சீக்வல் தெரியும், சைடு குவெல்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜான் விக் 3 பேரபலம் அண்ட் செட் பிஃபோர் ஈவெண்ட்ஸ் ஆஃப் சாப்டர் 4. ப்ரீக்வல்னால் முன்னாடி நடந்தது. ஸோ கிட்டத்தட்ட சாப்டர் 4க்கு ப்ரீக்வல் இது. சீக்வல்னால் ஜான் விக் 3க்கு. ஆனால் ஒரு 3க்கும் 4க்கும் நடுவில் நடக்கிற படங்கிறத சைட் குவல்னு டேர்ம் பண்ணியிருக்காங்க. இது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். டு செட் பிஃபோர் தி ஈவெண்ட்ஸ் ஆஃப் சாப்டர் 4 இட் ஸ்டார்ஸ் அண்ட் தி ஆர்மஸ் த பேலரினா அசாசின் ஈவ் மக்ரோ அலாங்சைட் கேப்ரியல். ஓகே, ஸ்டார்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. கியானு ரீவ்ஸில் கேமியோ பேர்ஸ் பண்ணியிருக்காரு. டெஃபினெட்லி ஒர்த் வாட்சிங் தான். அப்புறம் யார் அயன் மெக்ஷான்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப சூப்பராக வரும் பண்ணியிருக்காரு. அப்புறம் லான்ஸ் ரெட்டிக், இவங்கள தான் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸஸ். எனக்கு ஆஞ்சலிகா ஹட்சன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் அந்த கேரக்டர் என்னால் அது எனக்கு ஏன்னு தெரியல, பார்க்கவும் முடியல, ரசிக்கவும் முடியல. எனக்கு அவ்வளோ என்ஜாயபுளாக இல்லை. மீதுக்கு எல்லா கேரக்டருமே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லைன்ஸ் கேட் அக்வைர்ட் ஹெட் அண்ட் ஸ்பெக் ஸ்கிரிப்டா அப்படின்னா a spec script, also known as speculative screenplay, is a non-commissioned and unsolidated screenplay. It is usually written by the screenwriter who hopes to have the script optioned or eventually purchased by a production company or studio. ஸோ நம்ம ஹேட்டன் இருக்கார்ல, யார் இந்த ஷா ஹேட்டன், அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஜான்விக் வேர்ல்டில் இப்படி ஒரு கதை இருந்தால் எப்படி இருக்குன்னு இவர் வந்து ஒரு ஸ்பெக்குலேஷன் ஸ்கிரிப்ட் தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை லைன்ஸ் கேட் படித்து நல்லா இருக்கேன்னு அதை எடுத்துக்கிட்டாங்க. அப்படி தான் லைன்ஸ் கேட் அக்வைர்டு ஹேட்டன் ஸ்பெக் ஸ்கிரிப்ட் ஃபார் த ஸ்பின் ஆஃப் ஃபிலிம் 2017 ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குன்னு எழுதி லீடிங் டு ஹிம் கான்ட்ரிபியூட்டிங் டு த ஃபைனல் ஸ்கிரிப்ட் ஆஃப் பேரபிளம். அதுக்கப்புறமேட்டா ஸ்பின் ஆஃப் இருக்குதும் ஓகே, பேரபிளம்லேயும் மெயின்லி கொஞ்சம் கன்வே பண்ணுங்கன்னு அந்த ஃபைனல் டிராஃப்டிங்கில் டாக்டரிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. சர்விங் அஸ் த லீட் ரைட்டர். அப்புறம் வந்து சாப்டர் 4 அவர் தான் பிரைமரி ரைட்டராக இருக்கார். இன் அக்டோபர் 2019 வைஸ்மேன் ஹேட் ஹையர்ட் அ டேரக்டர். யார், லென் வைஸ்மேன் வாஸ் ஹையர்ட் அஸ் அ டேரக்டர் இன் 2019. அப்புறம் சாட் ஸ்டேல்ஸ்கி who had directed the previous John Wick films was confirmed as producer by May 2020. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக அவரே ரோப்பில் பண்ணியிருக்காங்க. பேலரினா வாஸ் அஃபிஷியலி அனௌன்ஸ்ட் இன் 2022. போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் அந்த ஹை எண்டெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் படத்தோட லீடு யார், அனதி ஆர்மஸ் தான் அவங்க முன்னாடியே ரோல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கண்டிப்பாக அந்த படம் பண்ணுறோம் அப்படின்னு அவங்கள சைன் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஏன்னா அனதி ஆர்மஸ்க்கு பதிலாக இன்னொரு ஒன்றை போட்டு வேறு ஒரு டைமில் கூட படம் எடுக்கலாம். அதனால் இது 3க்கும் 4க்கும் நடுவில் நடக்கிற படம். இதுக்கு அனதி ஆர்மஸ் தான் நடிக்கணும்னு எல்லாத்தையும் டீல்லாம் போட்டு சாலிட்லாம் போட்டு முடிச்சு விட்ருக்காங்க. பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபி அக்கர்டு ஃப்ரம் நவம்பர் 2022 ஜான்வரி 2023. கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு போயிருக்கு படம். இன் ப்ராகில் தான் ஷூட்டிங் மெயினாக பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் ஆக்ஷன் ஷார்ட் இன் February 2024. ஓகே, முடிச்சிட்டாங்க. பேலரினா ஷூட்டிங்கிறது February 2024 முடிஞ்சிருச்சு. February 2025, February, April, May, June, ஒரு 1 year + 4 years, கிட்டத்தட்ட ஒரு 1.25 ஒரு இயர்ஸ் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் டு ரிலீஸ் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க. அதனால தான் எனக்கு புரியுது சப்டைட்டில் ஏன் முன்னாடியே வரலன்னு. எல்லாம் பண்ணியிருக்கேன், ஏன்டா சப்டைட்டில் மட்டும் விட்டா, நான் மன்னிக்க மாட்டேன்டா இதுக்கு. நான் ஏன்டா ஐமேக்ஸ் படத்துலேயே சப்டைட்டிலாம் பார்த்தேன், மன அர்த்தத்தில் எதிர அனுப்பிட்டு வரல, அதுக்குள்ள அடுத்த படத்துக்கு சப்டைட்டிலாம் போட பார்க்க ஸ்டீலாக இருந்துச்சு எனக்கு. Barney was released in the United States on June 6th. Actually June 4 வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஐமேக்ஸில் மட்டுமே ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. June 4 வந்து ஐமேக்ஸில் இட்ஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். நம்ம ஊரில் கிடையாது, யூஎஸில் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் நினைக்கிறேன். ஸோ அது அப்புறம் இந்த ஃபிலிம் ஜெனரலி ரிசீவ்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஃப்ரம் த கிரிட்டிக்ஸ் அண்ட் கிராஸ்ட் ஓவர் 57 million வேர்ல்டு வைட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட பட்ஜெட் இன்க்ளூடிங் ரீஷூட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் 90 million செலவு பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு நாள் 2 நாள் இப்போ 57 million தான் கலெக்ட் ஆகிருக்கு. டு பி ஹானஸ்ட் கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மிங் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான். ஏன்னு தெரியல, கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிம் தான், பட் ஸ்டில் ஏன்னு தெரியல. பிளாட்டுங்கிறது நான் கம்ப்ளீட்டாக விட்டுறேன், நீங்கள் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். காஸ்ட்டுங்கிறது இட்ஸ் பார்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே தான், அது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ப்ரொடக்ஷனுங்கிறதெல்லாம் ஃபிலிமிங் இதெல்லாம் உங்களுக்கு இது வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா சொல்லுங்கள். அடுத்த நான் இதையும் படித்து இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். பிகாஸ் நம்ம வியூவர்ஸ் எவ்வளோ பேர் இதுக்குலாம் எக்ஸைட்டடாக இப்படி நடந்துச்சா அது நடந்துச்சாலாம் கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அடுத்தது மார்க்கெட்டிங் நான் வரேன்.
The first marketing material for the film shown at the CinemaCon on April 2024. Comic Con மாதிரி CinemaCon ஒன்று இருக்குது போல். இட்ஸ் அ மூவி கோயிங் இஸ் அவர் மிஷன். சினிமா யுனைடெட் ஃபார்மலி known as நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் தியேட்டர் ஓனர்ஸ், நேட்டோ. இப்படி ஒரு நேட்டோ இருக்கா? நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் தியேட்டர் ஓனர்ஸ் இஸ் an American trade organization whose members are owners of movie theaters. Most of operators of worldwide major theater chains are members. அப்போனா பிவிஆர் ஐநாக்ஸ் இதில் மெம்பராக தான் இருந்திருக்கணும். இவங்க காமிக் கான் நடத்துகிறாங்க. கன்வென்ஷன் வாஸ் அ ஷார்ட் டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ்டு டு த க்ளோஸ் டோர் ஆடியன்ஸ். பர்டிகுலராக டெஸ்ட் ஸ்க்ரீனிங் மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு மட்டும் அதை வந்து காட்டியிருக்காங்க. என்டர்டைன்மெண்ட் வீக்லி ரிப்போர்ட் த ட்ரெய்லர் இன்க்ளூடட் ஷாரன், வின்ஸ்டன், நார்மன் ரிடியூஸ் அன்டிஸ்க்ளோஸ்டு கேரக்டர்ஸ் அண்ட் விக் இன் ஏ கேமியோ அப்பியரன்ஸ் அட் த எண்ட். தேர் இட்ஸ் டைட்டில் வாஸ் பிரசன்ட் அஸ் ஜான் விக் பிரசன்ஸ் பேலரினா. ஓகே, ஜான் விக் பிரசன்ஸ்னு போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் வீரான டைட்டில் தான். Bleeding Cool called the footage exactly what CinemaCon dreams are made of. Wow, fans, CinemaCon fans என்ன எதிர்பார்த்தாங்களோ, என்ன அவங்க கனவோ அந்த மாதிரி ரீசென்ட்றாங்க. On September 26, 2024 the film's first trailer was released by Lionsgate. ஓகே, அதுக்கப்புறம் தான் படம் வந்திருக்கு. இது மார்க்கெட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் Battery was released in United States on June 6th after being delayed a year. ஒரு வருஷம் டிலே. அப்போ நீ போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணலையா? ஒரு வருஷம் டிலேவா நீ பண்ணது? It was released in United States on June 6, 2025 after being delayed a year from its originally announced date of June 7, 2024. ஆடா பாவமே, பிப்ரவரியிலலாம் ஷூட்டிங் முடிச்சு ஜூன்லேயே படத்தை ரிலீஸ் பண்ணு நினச்சிட்டு இருந்து ஓடி இப்போ தான் ஒரு வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நீ. அடுத்தது ரிசப்ஷன் பாருங்கள். பாக்ஸ் ஆஃபீஸ் ஆஸ் ஆஃப் June 13, அதாவது இன்னிய நிலவரப்படி பேலரினா has grossed 31 million in the United States, கனடா. அதுதான் அவங்களோட ஹோம் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. 26 million in other territories. எப்படா இவ்வளோ போராக பண்ணியிருக்கு பர்ஃபார்மன்ஸு? ஃபார் அ வேர்ல்டு வைட் டோட்டலாக 57 million. ரொம்ப போருங்க, பிலோ பர்ஃபார்மன்ஸுங்க. இந்த என்னோடய லைவ் ஸ்ட்ரீமோ ரேண்டோ நீங்கள் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு நீங்கள் போய் படத்தை போய் பாருங்கள். ஜூலி படம் நல்லா இருக்குது. In the United States and Canada, Ballerina was projected to gross around 28 to 30 million from 3,400 theatres in its opening weekend. It's earned 3.75 million from the Thursday previews and went on to debut on 24 million, finishing in a second behind Lilo and Stitch. Okay. கிரிட்டிக்கல் ரெஸ்பான்ஸ் பார்க்குறப்ப அகைன் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு வெப்சைட்லேயே காட்டலாம் தான் வச்சுருந்தேன். இதில் ஒரு சம்மிட்டப்பாக சொல்லணும்னா பேலரினா இஸ் அ ஜென்ரலி பாசிட்டிவ் கிரிட்டிக்கல் ரெஸ்பான்ஸ் தான். நம்ம Rotten Tomatoesல 76% கிரிட்டிக்ஸ் போட்டிருக்காங்க ஒரு பாசிட்டிவ். Website consensus reads equipping a steely Ana de Armas with creatively brutal action choreography. இதுதான் சொன்னேன். ஒரு ரான்ச்சியா கோரா ப்ரூட்டலாக இருக்க ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபியை தாண்டி க்ரியேட்டிவாக ஒரு எம்பத்தட்டிக் கூட வேணாம், ஏதோ ரெகுலர் நம்ம அந்த கேரக்டரோட அசோசியேட் ஆகணும், அந்த கேரக்டரோட எமோஷனோட அசோசியேட் ஆகணும். அது க்ரியேட்டிவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த படத்தோட பிக்கெஸ்ட் ப்ளஸ் நான் பார்க்குறேன். அதில் Ana de Armasம் பர்ஃபார்மன்ஸாக அது ரொம்ப சப்போர்ட் பண்ணி சூப்பராக கொண்டு போய் டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே அது பிசுறு தட்டவே இல்லை. இந்த ப்ளீஸிங் குக்கி ஆரிஜின் ஸ்டோரி. ஓகே, பேலரினா proteus gracefully onto the Vicverse center stage. Metacritic which uses a weighted average of 59 out of 100. என்னடா சொல்கிறீங்க? Metacritic based on 49 critics indicating a mixed or average reviews. I won't agree. Mixed இல்லை, average இல்லை, போஸ்ட் ஒரு ஆவரேஜ் டு குட் அந்த ஸ்பெக்ட்ரம் நடுவில் தான் எங்கேயோ இருக்குது. டெஃபினெட்லி இது வந்து மிக்ஸ்டு கிடையாது. Audience polled cinema score gave the film an average grade of A- on a A+ to F scale. Okay, while those surveyed by the post-track gave it as 87% positive score, 79% saying they would definitely recommend it. So படம் பார்க்குற அளவுக்கு ஒருத்தி தான். Alison Wilmore of Vulture gave a positive review and wrote, "It's absurd and thrilling." படத்தில் எதிராக அப்சர்டாக இருந்துச்சு. மேபி 2-3 இடத்துல பின்னாடி அடிச்சு அப்படியே சாவடிக்காமல் மயக்கம் ஓடிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் அப்சர்டாக இருந்துச்சா? எனக்கு கரெக்டாக அப்படி தான் இருந்துச்சு. இட்ஸ் அப்சர்ட் அண்ட் த்ரில்லிங் அண்ட் கார்ஜியஸ் அண்ட் ஐ டோன்ட் நோ வாட்ஸ் காட் இஸ் தேர் பட் வெல் பேலரினா டசன்ட் ஸ்டார்ட் ஆஃப் அஸ் ரியல் ஜான் விக் மூவி, இட் ஷோர் என்ஸ் அஸ் ஒன். வாவ், எனக்கு ஏன்னு தெரியல. நான் மென்டலி பேலரினாங்கிறது கம்ப்ளீட்டாக ஜான் விக் படம் ஸ்டார்டிங் ஆஃப் அந்த நோட் ஒன்று வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக் கிளிக் ஆகிறதுலேருந்து நான் அதில் மைண்ட் செட் ஆகிட்டேன். மேபி ஏன் தெரியல, டசன்ட் ஸ்டார்ட் ஆஃப் அஸ் அ ரியல் ஜான் விக் மூவின்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்படி எக்ஸைட்டடாக தான் போனேன். ஐ வாஸ் ரூட்டிங் ஃபார் இட் த மூவி. ஷோர் என்ஸ் அஸ் ஒன். ஆக்சுவலி அந்த ப்ரூவ் பண்ணிட்டு சொல்கிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம் தான். Clint Cage of IG and wrote, "It's a spin-off that knows why the John Wick series has been so successful." ஏண்டா இந்த ரைட்டர் தாண்டா பெரிய வேலையாக பார்த்துட்டு போயிட்டான் 3க்கும் 4க்கும். 3 கூட மன்னிச்சிடும், 4 மட்டும் மன்னிக்க மாட்டேன். And both effectively follows the rules while adding to the ever-expanding world.
தென் அக்செப்ட் பண்ணிப்பேன். அந்த வேர்ல்டையே நல்லா ட்ரீட் பண்ணி அதோட ரூல்ஸையும் ஹானர் பண்ணி நல்லா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு டெவலப் பண்ணாங்க. வேர்ல்டு டெவலப்பிங்காக அது ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் தான் டு பி ஆனஸ்ட். while it takes a good portion of its screen time to find confident footing, okay, to find confident footing, while the second half gets moving, the energy is undeniably as Ballerina becomes one funny, bloody and creative fight scenes after another. ஃபன்னியான்னு தெரியல, மொத்தத்தில் ஃபன்னி சீக்வன்ஸ் இருந்துச்சு. ஆனால் பாலரினா ஆஸ் அ கேரக்டராக படமாக அப்படி ஒரு நேச்சர் எடுத்துச்சுன்னா தெரியல எனக்கு. Justin Clark of Slant magazine was more critical of the film, stating Sans mythological of its own, any substantive ties into where the John Wick films go chronologically after this. Ballerina is just another 8711 joint. Okay, I don't know why they have been critical, but it's there. It's opinion. Future in March 2023, producer Erika Lee stated the studio has plans to develop a sequel with Anna de Armas returning to her role. Wow. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர் ஃபிலிம்ஸ். அது மட்டும் நல்லா தெரியுது. டன் டன் டன். இதுதான் ஓவராலாக பேலரினா அப்படிங்கிற படத்தோட விக்கி. உங்களுக்கு நான் ரேட்டிங் காட்டணும்னு நினச்சேன். இதுலேயே நம்ம கிரிட்டிக்ஸோட கன்சன்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம், கிரிட்டிக்கல் ரெஸ்பான்ஸ் என்ன பார்த்துட்டோம். பட் ஸ்டில் டு கிவ் ஏ ஓவரால் வியூ, ஏன் ரேட்டிங் விடுங்க. ஆக்சுவலி ஐஎம்டிபியில் என்னவா ஸ்கோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக் பேலரினாங்கிறது 7.3 ஆஃப் 21,000 பேர், 7.3 ஆஃப் 10 போட்டிருக்காங்க ரேட்டிங். 21 சொல்லிட்டு பாப்புலாரிட்டி இப்போ 2ல் இருக்குது. இதை விட பெஸ்ட் படம் என்னடா ஓடிட்டுருக்கு இப்போ, இது பார்க்கணுன்னு தோணுது எனக்கு. இதை விட பெஸ்ட்டு படமாக ஒருவேளை ஜூன் 13ங்கிறதால ஹவு டு ட்ரெயின் அ ட்ராகன் இருக்கோ லீடிங்கில், எக்ஸ்ட்ராடினரி லீடிங்கில் அது இருக்கோ. அக்கௌண்ட் இருக்கா போடு 56 அக்கௌண்ட் நான் பார்த்துட்டேங்க. அதை பற்றி நான் பேசுகிறேன், டெஃபினெட்லி உங்களுக்கு கூட சீக்கிரம் பேசுகிறேன். என்ஜாய் பண்ண படம் தான். தியேட்டரில் பார்த்தா எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு தெரியல. மேபி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் ஆனால் இந்தியன் டிஸ்ட்ரிபியூஷன் பயங்கரமாக சுத்தப்படுறாங்க. ஹாலிவுட் படத்தோட இந்தியன் டிஸ்ட்ரிபியூஷனே மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து தான். ஹாலிவுட் படத்தோட இந்தியன் டிஸ்ட்ரிபியூஷன் டெஃபினெட்லி மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து தான், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 7.3 ஆஃப் 21Kன்னு சொல்லியிருக்காங்க பேலரினா. மீதி இருக்க எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஸோ ஐஎம்டிபியில் வேறு எதுவும் ஒரு வர்த்தியாக ஏதாவது இருக்கா அப்படின்னா மேபி பேரண்டல் கைடன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஹவு வுட் யூ ரேட் ஃபிலிம் ஆஃப் ஜான் விக்? நான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக 7 கொடுப்பேன். ஸோ ஓகே, இப்போ தான் நீ இதெல்லாம் கேட்பியா? இருங்க கைஸ், நான் பேர் லாகின் பண்ணிட்டு வரேன். ப்ளீஸ் பேர் இட் மீ. ஒன்றும் இல்லை, நான் ஸ்டக்கெலாம் ஆகலை, நான் லாகின் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, we have logged in. Let me share my screen to you guys. தெரியுதா? ஓகே, இப்போ நான் லைட்டாக ஒரு செகண்ட் ஸ்டக் ஆகிட்டேன். ரைட்ரா, என்ன தெரியுது, உடனே வரல, ஸ்டக் ஆகிட்டு பார்த்தா. ஓகே ஓகே, ஃபாஸ்ட் ஃபார்வர்டெலாம் வந்திருக்கேன். வேறு என்ன பேரண்டல் கைடன்ஸ் தான் ஐஎம்டிபியில் ரொம்ப முக்கியமாக எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயம். யூசர் ரேட்டிங்ஸ் பாருங்கள். They did the right to the franchise. I expected a decent addition to the franchise, but it exceeded my expectations. Good. For big fans, not hardhouse people. Okay, extremely disappointing. I was so hyped for this movie. I loved another Amazon John Wick series. Sadly, the movie makes one. Rules and consequences. A pleasant movie experience. My first thought after seeing this movie was pleased. Good. ஸோ 7 to 8 தான் அதிகமான வெயிட்டேஜ் ஆவரேஜாக இருக்குது. சில பேர் 9, சில பேர் 10லாம் கொடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் நோ வை பீப்புள் கிவிங் 10, பட் ஸ்டில் இட்ஸ் டிசர்விங் நம்பர். ஆனால் அஃப்கோர்ஸ் அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ வெயிட்டேஜாக 1 2 3 4 5 விட 6 9 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 7 8 தான் ஹெவி ஹோல்டாக இருக்குது. ஓகே, அனதர் ஷாஸ் பேலரினா சீக்ரெட்ஸ்னு போட்டிருக்காங்க. பேரண்டல் கைடன்ஸ்னு என்ன இருக்குது? ரிலீஸ் டேட் June 6ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, June 4 கொலம்பியா, டென்மார்க், ஃப்ரான்ஸ், இந்தோனேஷியா, குவைட்டு எல்லாம் ஐமேக்ஸோட ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவோடது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? இந்தியா June 6ன்னு போட்டு வச்சுருக்காங்க. டேய், கம்போடியா June 17. நான் அப்டேட் பண்ணல இதை ஒழுங்கா. ஃபைன். வேறு
வேறு வேறு வேறு வேறு வேறு வேறு வேறு பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு $90 மில்லியன் எக்ஸ்பெக்டேஷனை போட்டு வச்சுருக்காங்க. கிராஸ் வந்து 31, கிராஸ் வேர்ல்டு வைடு வந்து 31ங்கிறது யூஎஸ் அண்ட் கனடா மட்டும், வேர்ல்டு வைடு மட்டும் 57 மில்லியன் போட்டிருக்காங்க. சவுண்டு மிக்ஸ் டாலிவுட் பஸ்ஸு கலரு 2 or 4 minutes ஆஸ்பெக்ட் ரேஷியோ கரெக்டான ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான். பாலிவுட் நெட்ஃப்ளிக்ஸில் இன்னொரு படம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு ஆக்ஷன் படம் தான், சவுத் கொரியாவிலேருந்து அந்த படம். அந்த படம் பார்க்கணும் பாலரினா. அது என்னென்னு பிஜி இப்போதைக்கு போடல, பேரண்ட் கைடன்ஸ் இப்போதைக்கு போடலன்னு நினைக்கிறேன். இஸ் தேர் அ போஸ்ட் கிரெடிட் சீன்? ஆக்சுவலி அங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தியேட்டரில். ஆக்சுவலி தேர் இஸ் நோ போஸ்ட் கிரெடிட் சீன், தட்ஸ் த ட்ரூத். அதனால் யாரும் வெயிட் பண்ணாதீங்க. ஓகே, இஸ் தேர் அ போஸ்ட் கிரெடிட் சீன்? நோ, தேர் இஸ் நாட். இட்ஸ் நாட் அ ஸ்பாயிலர்ஸ் பட் ஸ்டில் ஃபைன். தேங்க் காட். இது முன்னாடியே பார்த்துருந்தா அவ்வளோ நேரம் உட்காந்துருக்க மாட்டோம். பட் ஸ்டில் ஐ ஆக்சுவலி லைக் டு சிட் இன் தியேட்டர்ஸ். ஓகே, ஏன்னா எல்லா க்ரெடிட்ஸ் அந்த படத்தில் யாருக்கு பண்ணியிருக்கேன், எல்லா காஸ்ட்டும் கொடுக்க ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம கொடுக்குறது ஒரு மரியாதை இது. ஸோ ஐ டோன்ட் மைண்ட் சிட்டிங் இன் த தியேட்டர்ஸ் ஆஃப்டர் டில் த எண்ட் ஆஃப் த ரோல் கிரெடிட்ஸ்ன்னு நான் நினைப்பேன். ஸோ ஐ எம் ஃபைன் வித் இட். இப்போதைக்கு பேரண்ட் கிரெடிட்ஸ் பற்றி இதில் போடலை. மேபி டியூ டு காப்பிரைட்ஸில் ஒரு ஸ்பாயிலர் இருக்கக்கூடாங்கிறதுக்காக இருக்கலாம். நாங்கள் ராட்டன் டொமேட்டோஸ் பக்கம் போவோம். ராட்டன் டொமேட்டோஸ் என்ன சொல்லுது படத்தை அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லிட்டு 76% கிரிட்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க. 93% பாப்கார்ன் ஹாட்டை போட்டு வச்சுருக்காங்க, சுட சுட பாப்கார்ன் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, பாலரினா equipping a steely and Jarmus with a creatively brutal action choreography and pleasing cookie origin story. Ballerina pivots gracefully onto the Wickverse center stage. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, Ana de Armas is lethal and graceful action hero in Ballerina. True. A stellar pivot from the John Wick franchise that stylishly delivers a new violent dance with it. I 100% agree with the audience. Rating 83, 88 கிட்டத்தட்ட நியரஸ்டாக தான். 93 ஓகே ஃபைன் தான், ஏன்னா ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ அக்ரியபிள் தான். ஆடியன்ஸோட ஸ்கோர் மேக்ஸ் சென்ஸ் நான் சொல்லுவேன், மோர் தென் வாட் கிரிட்டிக்ஸ் செட். டாப் கிரிட்டிக்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஐ டோன்ட் நோ கோயிங் டு திஸ் அண்ட் ஆல். உங்களுக்கு வேணும்னா தாராளமே படிச்சு பாருங்கள். வாட் டிட் யூ திங்க் ஆஃப் இட்? பிக் அ ஸ்டார் ரேட்டிங். ஐ வுட் சே 4 out of 3.5லாம் இல்லை, நான் 4 கொடுப்பேன். டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் இட். யா, போஸ்ட் மை ரேட்டிங். கிரேட், ரேட்டிங்ஸ் போஸ்டட். பார்த்தீங்களா, ஆஸ் சிம்பிள் அஸ் தட். தயவு செஞ்சு உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஹாலிவுட் படத்துக்காச்சும் அவன் போட்டுருவான். நம்ம ஊர் படங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா IMDb அண்ட் ராட்டன் டொமேட்டோஸ் இதை செஞ்சு போய் ரேட் பண்ணுங்கள். தட் ஆக்சுவலி கிவ்ஸ் மோர் வேலிடேஷன் டு த மூவின்னு நான் நினைக்கிறேன். வாங்க அடுத்தது மெட்டாஸ்கோர், மெட்டாகிரிட்டிக்னு ஒன்று இருக்குது. இது ஏன் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அது ஆக்சுவலி எல்லா மெயினான ஹோலி ட்ரினிட்டி ஆஃப் ரிவ்யூ சிஸ்டம்ஸ்னால் அதில் இதுவும் ஒன்று முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது. கிரிட்டிக்கலி மெட்டாஸ்கோர் பார்த்தீங்கன்னா 59 போட்டிருக்காங்க ஆவரேஜ்னு, மிக்ஸ்டர் ஆவரேஜ்னு. ஐ டோன்ட் பை திஸ். ஜெனரலி ஃபேவரபிள்னு யூசர் வந்து 6.3 கொடுத்துருக்காங்க. ஓகே, பவர் கிளிக் டு கிவ் அ ரேட்டிங். நானாக இருந்தால் ஒரு ஜெனரலி ஃபேவரபிள் 7 or 8 நான் ஒரு 8 கொடுப்பேன். மறுபடியுமா ஒரே செகண்ட் இருங்க, நான் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு வரேன் இருங்க. இதே ஒரு பிரச்சனையாக போச்சு எல்லாத்துக்கும். ஓகே, ஐ மீன் ஸோ என்னோட ரேட்டிங் நான் 8 கொடுத்துருக்கேன். டு கரெக்ட் 6.3. டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் 7.3 தான். ஸோ திஸ் இஸ் மை ரேட்டிங் ஃபார் த மெட்டாகிரிட்டிக். நான் இப்போ தான் அந்த வெப்சைட் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன், மெட்டாகிரிட்டிக் இப்படி தான் இருக்குமான்னு. ஓகே, டாப் காஸ்ட்டும் போட்டிருக்காங்க. கிரிட்டிக்ஸ் வியூஸ் ஓவரால் 45% பாசிட்டிவ், 49% மிக்ஸ்டு, 6% நெகட்டிவா, 49% மிக்ஸ்டுன்னு போட்டுருக்காங்க. யாரா நீங்கள்? யூசர் 21% மிக்ஸ்டு, 61% பாசிட்டிவ். ஓகே, 15% நெகட்டிவ். ஸோ கிரிட்டிக்ஸில் ஆல் ரிவ்யூஸ்னு போட்டு USA டுடே, there is no need to yearn for a female 007 or a woman Wick anymore. Just hope for another film that's all about Eve. Decent தான். Habibi Hakim, if this is what a John Wick spin-off looks and feels like, then give me a Donnie Yen and Akira spin-off next. Wow. Hell, give me a spin-off for every John Wick character because holy shit, balance was insanely good. எல்லா கேரக்டருக்கும் இது இல்லை, நான் அக்கிராக்கு டெஃபினெட்லி நான் எதிர்பார்ப்பேன் கைஸ். ட்ரூ. ஸோ மேக் சென்ஸ். ஓகே, ஸோ இதான் மெட்டாகிரிட்டிக். இதுவும் நல்லா தான் இருக்குது.
அடுத்தது நம்ம எதை நோக்கி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ரிவ்யூ. நமக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு, பப்ளிக் ரிவ்யூ மற்றவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறது இப்போ ரியாக்ட் பண்ணலாமா வேணாமா? ஏன்னா இப்போயே பண்ணால் ஏதாச்சும் ஏதாவது காப்பிரைட் கிளைம் அடிச்சிட்டானா லைவில் நம்ம நோட்டீஸ் பண்ண முடியாமல் ஏதாவது பிரச்சனை ஆகிடும். ஸோ இட்ஸ் பெட்டர் பி அவாய்ட் இட். ஐ ஹோப் தட்ஸ் இட். ஐ கவர்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் ஃபிலிம் as well as த சோஷியல் மீடியா கலர் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். நான் பட்ட கடவுள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் சம் சஜஷன்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ, hit that subscribe button. That's the only you can support in upcoming YouTubers like me. இன்னொரு நல்ல ஸ்ட்ரீமில் ஒரு நல்ல வீடியோவில் குடிச்சுக்கோங்க சந்திக்கிறேன். Until then, bye bye. See you all. Peace out.